பாத்துக்கங்கன்றாரு. நாங்க பாத்துக்கறோம். நீங்க இந்த மாதிரி இது பண்ணா ஓட்டுக்கு நீங்க பார்க்கணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டறாங்க. அவர் நீங்க பாத்துக்கங்கன்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் ஓட்டு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீ சும்மா என்ன உடுறானே என்ன உடுறாங்க? ஏன் உடுறான்றா நீ? கேக்கல நீ ஏன் உடுறான்றா? என்னன்னு நீ பேசுற? நீ உடுறான்றா ஓட்டு போட்டோம். வந்து நல்லது நடக்கும்ன்றனால ஓட்டு போட்டோம். வந்து நம்பி தான் ஓட்டு போடுறோம். ரெக்வெஸ்ட் தான் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியான ப்ராசஸ் அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி நாங்க வரோம். எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. சரிங்களா? நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கோம். சரிங்களா? என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. பண்ணி செட்டில்மென்ட் பண்ணலாம். அது நீங்க வக்கீல்கிட்ட போய் கேட்டா தான் தெரியும். புரியல? நீங்க கோர்ட்டுக்கு போனா தான் அது நடக்கும். அப்படி நீங்க லேபர் கமிஷன்ல வந்து நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதும் உங்க மூலமா கேள்வி கேக்குற பதில் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க கேக்கும்போது நாங்க ஒத்துமையா சேர்ந்து கேளுங்க. கேஸ் போற அளவுக்கு ஊர் ஒத்துமை கிடையாது. அதுக்கு நாங்க என்ன பண்ண பாத்தீங்களா? இப்ப வரீங்க. நான் சொல்றேன். இது நீங்க அங்க கேக்கும்போது நீங்களா நாங்க பாருங்க. நாங்க கோர்ட்டுக்கு நாங்க எங்களெல்லாம் கூப்பிட்டாங்கனாக்க நாங்க சொல்லுவோம். இது மாதிரி அந்த வருஷத்துல இப்படி நடந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்தாரு. அவரை பிடிச்சி கேளுங்கன்னா அவரை கேட்பாங்க. அப்படி வரக்கூடாது. எங்களோட மக்களோட நாங்க என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்க ஒருத்தரோட இடத்தை வித்து அவன் இடமும் வந்து வித்து கோர்ட்டுக்கு தான் போனது. வித்ததை நம்ம நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் உங்க மூலியமா நான் எப்படி போறோம்? மக்கள் பிரதிநிதிங்க நாங்களே கோர்ட்டுக்கு வர முடியாதுங்க. மக்கள் பிரச்சனை நிக்கிறோம் நாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்காக நான் கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போங்க. அப்புறம் பாப்பா நான் சொல்ல வரல. நீங்க கோர்ட்டுக்கு போங்க. இல்ல சார் இந்த வேப்பா இந்த மாதிரி போங்க. எங்களுக்கு தெரியலங்க. அது மாதிரி எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எப்ப எடுத்தானா என்னால முடியல. அதெல்லாம் புரியுது சார். பண்றதெல்லாம் புரியுது. அவர் சொல்றாரு முன்னாடி காலத்துல யாரும் தொண போனாங்கன்னு. யார் தொண போனாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம கூடி இருக்கோம். இப்ப லேபர் கமிஷன்ல தான் இருக்கு. லேபர் கமிஷன்ல இருக்கு எல்லாம். யார் வாங்குனா எந்த இடத்தை வாங்குனாங்கன்னு தெரியாது நமக்கு. நான் விடுங்க. இப்ப சப்போர்ட் பண்ணாங்க கோர்ட்டுக்கு போங்க. லேபர் கமிஷன்ல தானங்க இருக்கு. அவர் ஒரே ஆள் தான் இருக்காரு. அவருக்கு தொடங்கி அவங்க விக்கும்போது அவங்களுக்கு எனக்கு ஒரு பிளாட் கூட எனக்கு ஒரு முன்னாடி இடத்த கூட வாங்கிட்டாங்க. முடிச்சிட்டு இறந்தும் போயிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண இருக்குது? அந்த காலத்துல உள்ள மக்கள் அதை சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. தெளிவா நிக்கிறமே. 67 வருஷமா வாழ்ந்து முடிச்சாச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிரச்சனை இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவு வர மாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட வந்து நிப்பாட்டு போங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா கோர்ட்டுக்கு போனா? சப்போர்ட் பண்ணணும். என்ன சப்போர்ட் நான் என்ன பண்றேன்? நான் உங்களோட வந்து உட்கார்ந்து அவங்க ஒண்ணும் பண்ண எங்களோட உட்கார வேணாம். எங்களோட வந்து ஓட்டு கேட்க வேணாம். என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களோட உட்கார நம்மளுக்காக தான் ஓட்டு கேட்க மட்டும் கேட்ல இருந்து வரதான் சொன்னாரு. பிரச்சனை பேசுவாரு. சொன்னாலே இப்ப மாத்தி பேசுறேன். எடா நீ வீடியோ நான் பாத்துக்கிறேன். அப்படியே மாத்தி சொல்றாரு. ஒரு சார் அவர் பேசுவாரு. இல்ல அவர் பேசுவார். அவருக்கு எல்லாமே டீடைல் தெரியும். அவர் பேசட்டும். வாங்க. இது வந்து நத்தத்துல வர்றது. இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த கிராமம் பூராமே நத்தத்துல வர்றது. நத்தத்தில் வர்ற இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 3 சென்ட் விதி சட்டம். அது உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே உள்ள மில்லில் உள்ள ஏக்கரான நிலத்தை பூராம ஒரு ஆள் பேரில் எப்படி வந்து நத்தத்தில் உள்ள ஏக்கரை பட்டா போட்டீங்க? இது சட்ட விதி. இது சட்டத்தில் எப்படி இடம் இருந்துச்சு? இதை நீங்க கோர்ட்டுக்கு போனா தான் சட்டமன்றத்தில் நீங்க ஒரு குரல் கொடுங்க. ஒரு குரல் கொடுங்க. அதெல்லாம் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் நான் எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிற்பாடு வர்றது. எல்லாம் முடிச்சுட்டேன். முன்னாடி எல்லாம் முடிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க எப்படி என்ன இதெல்லாம் நாங்க கோர்ட்டுக்கு போறோம். நான் சொல்லி தர முடியும். வக்கீல்கிட்ட போங்க. எல்லாம் சொல்லுவாங்க. போங்க. என்ன சார் பொது தயவு செஞ்சு இது இப்ப என்ன தெரியுமா எழுதுங்க? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு போச்சோன்னா அதுக்காக வந்து கேட்கவா? நீங்க கோர்ட்டுக்கு போனாலே தெரிஞ்சுக்கலாம். வக்கீல் அப்ப நாடுங்க. உங்களுக்கு என்னங்கிறது விவரம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விவரத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதாங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீங்க சொல்றீங்களா 3 சென்ட் இடம்னு. இது கவர்மெண்ட் இடங்க. 3 சென்ட் இடமா இருந்தா கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் மில்லு கொடுத்துருக்காங்க. 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தது அந்த மில்லுக்காக கொடுத்த இடம். அதே மில்லு கவர்மெண்ட் நடத்த முடியாதனால பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. பேங்க் லோனை கட்ட முடியாத சைலாக்காரன் பணம் கட்டி எடுத்திருக்காங்க. இது அவ்வளவுதான். இதுதான் ரெக்கார்டு. அவ்வளவுதான் இருக்கிறது. இங்க இது வந்து லேபர் காலனிங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அது வந்து மில்லு சார்ந்த இடம் மட்டும்தான் வந்து அரசு கொடுத்தது. இது வந்து லேபர் காலனில வந்து அதை கேளுங்க. அங்க போனாலே அதனுடைய எஃபெக்ட் இங்க வரும். அது அங்க போங்க. அதுதான் ஐயோ என்னைய போட்டு இதெல்லாம் நீங்க போட்டு போங்க. தெரியும் உங்களுக்கு போனீங்கனால உங்களுக்கு வழி வரும். இதுக்கு மேல என்ன போங்க. என்னங்க நீங்க சொல்றத புரிஞ்சுக்கங்க. சப்போர்ட் என்னன்னா சார் கேக்குறோம். சப்போர்ட் என்ன ப்ராப்ளம்னா எங்க போவோம்? நாங்க யார்ட்ட வந்து கேக்குறோம்? மத்த எதா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துக்குள்ள என்ன விடாதீங்க. முதலமைச்சர் சொல்லி பேச சொல்லுங்க சார். வேணா வெட்டி வேணா போடுங்க. நான் வேணா என்ன கேட்க
6 வருஷத்துக்கு மேலே இப்போ வரைக்கும் பட்டா கிடையாது. இது வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், ஈபி பில்லு கட்டுறோம். ஆட்சி மாறிக்கிட்டே இருக்க தவிர எங்களுக்கு முடிவான போகிறோம். அதே மாதிரி ஓட்டே மாற்றி போட்டுருவோம். 2000 ஓட்டுக்கு மேலே இருக்குது. எங்களுக்கு தனி கொஞ்சம் எந்த பரிசு கொடுத்தீங்கன்னா எங்களோட தேவையை நாங்கள் பண்ணி கொடுங்க. பெரிய ரெவன்யூ ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு தெரியும். இந்த ஊர் ஃபுல்லாகவே கணபதி மன்னர் வந்து தொழில் பண்ணணும்னா அந்த இடத்த எல்லாமே அவங்க வந்து இருந்துருந்தது வீட்டில் வச்சு தான் அந்த ஊர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமும் போராட்டம். பட்டா வந்து கிடைக்கல, வீட்டு மூலம் பட்டாவும் பத்திரமும் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வீட்டு வரி கட்டிட்டு பஞ்சாயத்தில் 60 வருஷமாக கட்டிக்கிட்டோம். மூணாட்சியிலுமே பெட்டிஷன்லாம் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு இதில் பண்ணல. நீங்கள் பார்த்து எங்களுக்கு மக்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது முயற்சி ஒன்று என்ன இருந்தது சம்மந்தமாக ஏதாவது ஈடுபட்டோம் தெரியுமா? அது தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் அங்கே சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியாது. 3வது தலைமுறை அது. நீங்கள் சொல்கிறதுக்கு நான் என்னோட இருக்கிற ரெக்கார்டுக்கு வேறு பார்ப்போம். இது வந்து இந்த இடமே தனியாக இருக்கிற இடம். ஆமாம், அதாவது கணபதி அவரோட மனைவி. கணபதிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. தைலா முதலியார் வந்து அவர் பேரில் அவர் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேரில் இருக்கிறத இவங்க விட்டுருக்காரு. யாரோ ஒரு நபர் இங்கே எல்லாம் துணை இருக்காங்க. இங்கே உள்ள அத்தனை பேர் துணை இருக்காங்க. இதுதான் இதில் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டான். பொதுமக்கள் இந்த பொதுமக்கள் தான் அவரோட துணை போய் உண்மைதான். ஆமாம், இப்போதைக்கு ஐயா நானும் அமைச்சருக்கு 2006 எம்எல்ஏ இங்கே வந்திருக்கிறேன். 2011 மந்திரியாக இங்கே வந்திருக்கிறேன். சட்டமன்ற மனுக்கள் கூடவே கூட்டியாது. இதுக்காக இந்த இடத்தையே வந்து பார்த்துட்டு 12 எம்எல்ஏ வந்திருக்கான். சேர்மன் போட்டு இதுக்காக இந்த இடத்துக்காக நான் கூட்டியிருந்தேன். இந்த மனுக்களுக்குள்ள போன தடவை இது பண்ணாத மனு கொடுத்து இல்லைங்க. ஏங்க நான் மந்திரியாக இருந்தாலே முடிக்க முடியலைங்க. காரணம் என்னன்னா தனியாக அதனால இந்த ஸ்கூலுக்கெல்லாம் கேட்டாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் லேப்டாப்லாம் கொடுக்க வர மாட்டேன். இது யாருதோ தனியார் நபர் மாதிரி இருக்குது. இது அந்த நீங்கள்லாம் போராடி இந்த இடத்த வித்தவனை தான் பிடிக்கணும். வித்தவனுக்கு துணைவு இருக்கிறீங்க, நீங்கள் உடனே வச்சுக்கோங்க. அதுதான் காரணம். அதனால யாருக்கும் வாங்க முடியல. ரெக்கார்டில் அப்படி தான் இருக்குது. அதனால் இது என்ன செய்யறதுன்னு தெரியலை. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் எனக்கு என்னால் ஒன்றும் தெரியலைங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். இதுக்கடுத்து நீங்கள் சொன்னீங்க அப்படியே என்னால் முடியலைங்க. அதான் என்ன பண்ணனு சத்தியமாக தெரியல எனக்கு. நான் அமைச்சராக இருந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க துணையாக சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் எங்கே வருங்க. இங்கே இருங்க, உங்கள் அப்பா துணை இருப்பார், இவங்க அம்மா துணை இருப்பாங்க, இவங்க அண்ணன் துணை இருப்பாங்க, இவங்க மாமன் துணை இருப்பாங்க. இந்த மாதிரி 104 ஜாதி இருக்காங்க. 104 பேருமே இங்கே அவங்களுக்கு துணை போனவங்க. அவங்களோட துணை போய் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க கடையெல்லாம் நான் 2006 அப்போ கடையெல்லாம் இருந்துச்சாங்க. இது இந்த இடமெல்லாம் சும்மா எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் பார்த்தா ஒன்றா ஒரு ஆள் வித்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு துணை இங்கே இருக்காங்க. எல்லாம் துணை போய் எல்லாம் கடை கட்ட சொல்லிட்டு உட்காருவா. நான் வந்து போய் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. அதுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணலை. இங்கே உள்ளவங்க யாருமே சப்போர்ட் பண்ணலை. இல்லை சார், என்னங்க நீங்கள் அப்போ என்ன என்ன 104 கட்சி இருக்கிறீங்க. கட்சி வேறு எனக்கு ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணி தரேன். அவ்வளோதான். கலெக்டர்கிட்ட போய் பாருங்க. என்னால் ஒரு ஃபீஸ் கமிட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க தைலா மில்ஸ் குரூப்பையும் ஊர் மக்களையும் கொடுத்து கனவு யார்கிட்ட இருக்குங்கிறீங்களே அது கேஸ் போயிட்டு இருக்கு தெரியும் மேடம். தெரியாம தான் கேட்கிறேன். யாரே வித்துட்டு போனது கவர்மெண்ட் வித்து சாப்பிட்டு இருக்கான். அதுக்கு எல்லாரும் காசு வாங்கிருக்கீங்க இங்க உள்ளவங்க சொல்லட்டுங்களா? யாரோ நாங்க என்ன பண்றது? வித்தவனை போய் புடிங்க. இப்ப வந்து பட்டா இல்லாம இந்த கோவில்ல கூட எங்களால கும்பிட முடியல. தயவுபடி உங்களை கும்பிடு. நீங்க வந்து மூத்த நாள் இந்த ஊருக்கு முடியுமா? என்னால 2 கஷ்டப்பட்டுட்டமா. ஏன்னா சத்தியமா முடியலமா. உண்மையாவே என்னால முடியாம தான் சொல்றேன். இந்த இதுக்கு விடிவுகளை என்னன்னு தெரியல எனக்கு. நானும் கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தவன். 26 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போனேன். ஒரு வீடு எம்எல்ஏ இருந்தேன், ஒரு வீடு மந்திரியா இருந்தேன். இப்ப எம்எல்ஏ திருப்பி வந்து 3வது
விடுவேன். ஆனா என்னால ஒண்ணும் முடியாது. என்ன விடுவேன்? ஏன்னா தனியார் விற்கிறதுக்கு எல்லாம் தொடங்குறதுனால அவன் சொந்தம் கூட ஆட்டி விட்டாரு. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க அதை செய்ய என்ன பண்ணணும் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி கோர்ட் வந்து எல்லாம் முடிவு நாங்க என்ன பண்றது? எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டாரு. இந்த பள்ளிக்கூடத்தை இப்ப என்ன பண்ணுங்க, அதனால அந்த அவரோட பட்டாதாரி நீங்க எல்லாம் அப்பயே சொன்னேன் நானு, அவரோட அடிமைகள் தவிர இருக்கவங்க அவரோட அடிமை போல இருக்குது. சின்ன பிள்ளைங்க விட்டுருக்க மாட்டாங்க. வந்து இன்னைக்கு ஒரு பூ இடம் 10 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ண, 7 வயசு 8 வயசு அன்னைக்கு இவர் கேட்கற ஸ்டேஜ் இருந்திருப்பாரு, இவர் கேட்கற ஸ்டேஜ் இருந்திருப்பாரு. யாரும் கேட்கல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 10 வருஷம், 20 வருஷம் 2006னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. எதுவும் தெரியாது இவர் சொல்லியிருக்காரு போல, அவர் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஒரு தலைவர். அரசு இடத்தை இந்த மில்லுக்காக கொடுத்தாங்க. அது மன்னர் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் இடத்தை மில்லுக்காக கொடுத்தாங்க. 99 வருஷம் லீஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி? நெக்ஸ்ட் ப்ராசஸ் கோர்ட்டுக்கு தான் போய் இது முடிவு பண்ணணும். இது நம்மளால முடியவே முடியாது. இது கோர்ட்ல இருந்து முடிவு பண்ணணும். ஏன்னா மன்னர் அது கவர்மெண்ட் இடத்த லீஸுக்கு வச்சிருக்காரு. அது இது நடத்தணும். பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. பேங்க் லோனு கட்ட முடியல. அதனால லீஸுக்கு எடுத்தார்கள் அவர் பேர்லேயே தான் இருக்குது. அதை இதை பயன்படுத்திட்டு அவர் இது எதுக்குடா இதில் பல பிரச்சனை இருக்குன்னு வர முடியாது, நல்ல மனுஷன் ஒதுங்கிட்டு இருக்காரு கையிலாம். அதை பயன்படுத்திட்டு இங்கே உள்ள வித்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேசாமல் இருந்துருந்தாங்க. அதுக்கு மெயினாக கம்யூனிஸ்ட்டு மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் இங்கே உள்ள ஆளுகள்லாம், இங்கே உள்ள பெரிய மனுஷங்களா, இந்த பர்மனண்டா இருக்காங்க இங்கே உள்ள கொண்டில் பர்மனண்டா தலைவர் கிளைவர் இருக்காங்களா, அவர்களுக்கு துணை போயிட்டு நீங்கள்லாம் வாய் மூடி மௌனியாக என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. கோர்ட்டுக்கு போங்க, ஐயோ நான் கோர்ட்டுக்கு போங்க, அதான் முடிவாங்க. யாருக்கும் முடியாதுங்க. நீங்கள் நாளைக்கு நடக்காதுங்க. கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு போனால் நிச்சயம் அதுக்கு முடிவாங்க. அப்போ வரும்போது என்னென்ன இது மாதிரிலாம் பண்ணால் இங்கே வர நான் என்னட்ட இருக்காத அதான் சொல்லுவேன். நாங்கள்லாம் வந்து மனுக்கள் குழு மூலமாக இருந்தால் கலெக்டரேட்டில் இருக்குது ரெக்கார்ட்ஸ்லாம். கலெக்டர் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அமைச்சராக இருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்து முடியாமல் விட்டுட்டேன். அப்படி கோர்ட்டு மூலம் போங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் நின்றுட்டு என்னை சேர்த்து வித்துருவார். இந்த இடம் எனக்கு நான் அந்த இது கூட ஒரு 1400 ரூபா இருக்குது. 400 ஏன் அடிமைகள் நீ எப்படி அங்கே வந்தாலும் சொல்லுவார் போல இருக்குது. அது மாதிரி அதுக்கு எல்லாரும் துணை போனாங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நாள் நீங்கள்லாம் எதிர்த்து கேட்குற அளவுக்கு மனுஷனாக வந்திருக்கிறீங்க, பாராட்டுறேன். பாருங்க இதுக்கு என்னங்க விட்டது? இது ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. எங்க தனியார் இடத்துல என்ன சொல்றது? ஊர்ல 1300 ஓட்டு இருக்கு. இல்லைங்க இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து 700 ஓட்டு விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காரு, அவர் ஏதாவது செய்வார் நினைச்சது நாங்களே பல தடவை உழைச்சோம். இது முடியாதுன்னு தெரிஞ்சது அப்படி போட்டிருக்கிறது இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன். ஆட்சியில் இருக்காம மாறி தானே